Taste the Daily. நெல்லை மாவட்டம் ராதாபுரம் கால்வாயில் தண்ணீர் திறந்துவிட்டு பல நாட்களாகியும் கடைமடை குளங்களுக்கு தண்ணீர் வரவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ராதாபுரம் கால்வாய்க்கு குறைந்த அளவு தண்ணீர் திறக்கப்பட்டதால் கடைமடை குளங்களுக்கு தண்ணீர் வந்து சேரவில்லை என புகார் கூறிய விவசாயிகள் ராதாபுரம் கால்வாயை தூர்வார 9 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்ட நிலையில் முறையாக தூர்வாராததால் தண்ணீர் வருவதில் சிக்கல் எழுந்துள்ளதாக குற்றம் சாட்டினர். விவசாயிகள் ஒன்றாக சேர்ந்து தூர்வாரிய அவலம் எழுந்த நிலையில் கடந்த அதிமுக ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட மராமத்து பணிகளை விடியா திமுக அரசு முறையாக பராமரிக்காததால் சாகுபடி பணிகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவை மாவட்டம் ஜடையாம்பாளையம் ஊராட்சியில் பழுதடைந்துள்ள சாலையை அகற்றி புதிய சாலை அமைக்க பூமி பூஜை நடைபெற்றது. ஜடையாம்பாளையம் ஊராட்சியில் பழுதடைந்த குண்டும் குழியுமாக இருந்த சாலையை சீரமைக்கவும் புதிய சாலை அமைக்கவும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து 2,24 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதையடுத்து புதிய சாலை அமைக்க நடைபெற்ற பூமி பூஜையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் AK செல்வராஜ் பங்கேற்று கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் சவுக்கு மரங்களை திமுக பிரமுகர் சட்டவிரோதமாக வெட்டி கடத்தி வருவதாக புகார் எழுந்துள்ளது. பிரபன் வலசை கடற்கரையோரம் இயற்கை பேரிடர்களில் இருந்து மக்களை பாதுகாப்பதற்காக அரசு சார்பில் வளர்க்கப்பட்டு வரும் சவுக்கு மரங்களை எவ்வித அனுமதியும் இன்றி நாகாட்சியைச் சேர்ந்த திமுக பிரமுகர் சுரேஷ் வெட்டி கடத்தி வருகிறார். தடுக்க வேண்டிய வனத்துறை அதிகாரிகளோ கடத்தலில் ஈடுபட்டவர்கள் ஆளுங்கட்சி நிர்வாகி என்பதால் கண்டும் காணாமல் இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் திமுகவினர் பல்வேறு சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவதாகவும் அவர்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டப்படுகிறது. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் தீப்பற்றி எரிந்த காய்ந்த செடிகளை தீயணைப்புத் துறையினர் அணைத்தனர். வக்கனாங்குண்டு பகுதியில் மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை ஓரமாக உள்ள காய்ந்த புற்கள் மற்றும் செடிகள் வெயில் காரணமாக தீப்பற்றி எரிந்தது. மளமளவென அப்பகுதி முழுவதும் தீ எரிந்ததால் தேசிய நெடுஞ்சாலையில் கடுமையான அனல் காற்று வீசியது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் காரியாபட்டி தீயணைப்பு நிலையத்திற்கு தெரிவித்த தகவலின் பேரில் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைக்கும் முயற்சி வீரர்கள் ஈடுபட்டனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் கோடை காலத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததால் மக்கள் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நாமக்கல்லில் தனியார் மருத்துவமனையில் முறையாக சிகிச்சை அளிக்காததால் உயிரிழந்த நபரின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மாரப்பன் நாயக்கன்பட்டியைச் சேர்ந்த குமரேசன் என்பவர் சாலை விபத்தில் காலில் அடிபட்ட நிலையில் நாமக்கல்லில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்த நிலையில் அவரது குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவிக்காமல் அவரது உடலை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல தனியார் மருத்துவமனை நிர்வாகம் முயன்றது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவரது உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டனர். விடியா திமுக ஆட்சி மீது துளியும் பயம் இல்லாததால் தனியார் மருத்துவமனைகள் அப்பாவி மக்கள் உயிரோடு விளையாடி வருவதாக குற்றச்சாட்டு